சிட்டி பாப்பா வாப்பா. ஏமா வா. முகப்பேர் பிரீமியர் லீக் சீசன் 4 சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் 92வது வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் KV திலகர் அவர்களையும், 92வது வட்டத்தின் அதிமுக வட்டச் செயலாளர் MK சுதயா அவர்களையும், அண்ணன் அன்பழகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் இங்கே வந்துட்டீங்க நல்லா இருக்கும். மேட்ச் முடிச்சு ராயல்ஸ் எல்லா பிளேயர்ஸும் இங்கே வாங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ராயல்ஸ், CSK, முகப்பேர் சூப்பர் கிங்ஸ் வாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை தான் ப்ரைஸ் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பேசுங்க. அப்புறம் ராயல்ஸ் பத்து அணிகளாக பிரிந்து அதில் இறுதிப் போட்டியை சந்தித்த ராயல்ஸ் மற்றும் முகப்பேர் சூப்பர் கிங்ஸ் இரு அணிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதில் பங்கு பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணோம். அதுக்கு திலகர் அண்ணா சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபெட்லைட்ல பிரீமியர் லீக் நடத்தணும்னு சொல்லிட்டு, அதுக்கு கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ணோம். இந்த பிரீமியர் லீக் நடத்துறதுக்கு முக்கிய காரணம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் கொடுக்கணும். அதுக்கான முயற்சி தான் இந்த பிரீமியர் லீக். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உருவெடுத்திருக்காங்க. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற முகப்பேர் ராயல்ஸ் அணிக்கு வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு PT கௌதம். ஃபைனல்ஸில் 3 6 அடித்தார், மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. சிட்டி அவர்களை அழைக்கிறோம் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ஸ்க்கு. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து நில்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டோர்னமெண்ட் தான் இது. வாழ்த்துக்கள். ஒரு டாமினன்ட் பேட்டிங் அது. 3 6.
அதெல்லாம் பார்க்கலாம். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட், அதில் வந்து 5 பிளேயர் இருக்காங்க. கௌதம், கணேஷ், திவாகர், யாரும் மறக்க முடியாத நேம் கிஷோர். அதுக்கப்புறம் டாப் லெவல் ஸ்கோர் வந்து ஸ்ரீராம், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஃபீல்டிங்கில் அதிகமாக டிஸ்மிசல் ரித்திக் 7. போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் மற்றும் சூர்யா. பெஸ்ட் போலிங் சூர்யா 8. வெயிட் பண்ணுங்க, இது அனௌன்ஸ்மெண்ட் தான், ப்ரைஸ் கொடுப்போம். 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் டாப் லெவல் பேட்டிங். 2 பேர்கிட்ட 100 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. 2 பேர் வந்து 90 ரன்ஸ்க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸ்ரீராம் 92 ரன்ஸ், கணேஷ் 99 ரன்ஸ், சூர்யா பெஸ்ட் பவுலர். பெஸ்ட் பவுலர் சூர்யா நல்லா திறமையை போட்டு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் வந்து கௌதம் வந்து 100 ரன்ஸ் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. அப்புறம் லீடிங் ரன் ஸ்கோர் தெரியும், 250 அடிச்சிருக்காரு. ஏகப்பட்ட 6, நிறைய பாலை தொலைச்சிருக்காரு. 137 ரன்ஸ் கிஷோர். பெஸ்ட் பேட்ஸ்மேன் நிஜமாவே வந்து 2 மேட்ச் தொடர்ந்து 5 6 அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் மேட்ச்லேயே தொடர்ந்து 5 6, ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஐகான் பிளேயராகவே ஆடிட்டாரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஸ்ரீராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்பிஎல்ல 4 கேட்ச் பிடிச்சி மேன் ஆஃப் மேட்ச் வாங்கினார். இன்னைக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் டைம் ஸ்ரீநாத் இருந்தார், அந்த மாதிரி ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அக்கா வளர்மதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு சிறந்த முறையில் பேட்டிங் போலிங் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் ஃபீல்டர் மணி கணேஷ் அவர்களை அழைக்கிறோம். பெஸ்ட் ஃபீல்டர் வாங்க. நல்ல ஒரு கீப்பிங்கில் டைவ் வச்சு கேட்ச் பிடிச்சாரு. அண்ணன் அன்பழகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பெஸ்ட் ஃபீல்டர். அவர் பெஸ்ட் ஃபீல்டர் மட்டும் இல்லை, சென்னையிலே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஆனால் இன்னும் அவர் எம்பிஎல் ட்ராஃபி அடிக்கல, அதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லை, ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் வின் பண்ணி இப்போ ஃபைனலும் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிடி அன்புடன் அழைக்கிறோம். பிடியோட பேட்டிங், கேப்டன்ஷிப்பு எல்லாமே இருக்குது. பெஸ்ட் கேப்டன் எல்லாமே. ஒரு பெஸ்ட் பிளேயர்கிட்ட இருந்து வாங்குறாரு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, எம்கேஎஸ் உதயா வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவர் இப்போ மோஸ்ட் வெயிட்டட் டோர்னமெண்ட்டுக்கு ஒரே கப்பு தான் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி பட்ஜெட் பிரச்சனைனால நிறைய விஷயங்களை பண்ணாமல் போயிட்டோம். லாஸ்ட் 2 முறை நல்லா நடந்தது. இந்த வாட்டி வந்து இன்னும் நல்லா நடத்திருக்கணும்னு சொன்னோம். பட் ஆனால் சில லாஸ்ட் மினிட் முடிவுனால வந்து இந்த டோர்னமெண்ட் சீக்கிரமாக நடத்தணுன்றதுக்காக ஸ்பான்சர்ஸ் எதுவும் பார்க்கல. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பண்ணணும். அதுக்கு எங்கள் அண்ணா கவுன்சிலர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம். வின்னர்ஸ் அழைக்கிறோம். முகப்பேர் ராயல்ஸ் அண்ணன் கேவி திலகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அவர் வந்து இப்பதான் கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் போலர் எங்களுக்கு ஜாக் காலிஸ். ஜாக் காலிஸ்னு கூப்பிடுவோம் அவரை. எம்எஃப்சில வந்து ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எம்எஃப்சிக்காக நிறைய வெற்றி கோப்பைகளை குவிச்சிருக்காரு. அவர் கையால நீ கவுன்சிலர் ஆயிட்டு வாங்கிட்டு இருக்க பிரைஸ். ஜெயதீபன் அவர்களுக்கு நன்றி. ஓனர் ஜெயதீபன் அவர்களுக்கு நன்றி. ராயல்ஸ் அணியினர் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ணன் ஸ்டீஃபன் அண்ணனை மூத்த வீரர். இந்த எம்பிஎல்லே மூத்த வீரர் வந்து அண்ணன் ஸ்டீஃபன் தான். அவர்லாம் வந்து ஆடுறது எங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கு. எனக்கு இல்ல, மற்றவங்களுக்கு. எல்லாருக்கும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பிளேயர்ஸ்க்கும் நன்றி. ஆர்கனைஸ் பண்ண கமிட்டிக்கு நன்றி. சிஎஸ்கே வாங்க. சிஎஸ்கே செகண்ட் பிரைஸ் வெற்றி பெற்ற முகப்பேர் சூப்பர் கிங்ஸ். லாஸ்ட் டைமும் பிரைஸ் வின் பண்ணாங்க. தேர்டா லாஸ்ட் டைமு? ஃபோர்த்து. தேர்டு வந்து குழுக்கள்ல ஸ்டீஃபன் டீம். எனக்கு கப்படி இதெல்லாம் மேட்டர் இல்லைண்ணா. இன்னொன்று அடுத்த வாட்டி நல்லா பண்ணோம். எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை இந்த டோர்னமெண்ட்டு. பட் நடத்தி முடிச்சாச்சு. சப்போர்ட் பண்ண அப்புறம் எல்ஐ ஸ்போர்ட்ஸ், பரத், சுரேஷ், அப்புறம் பிரார்த்தனா, வாட்டர் சப்ளை, இவங்க எல்லாருக்கும் நன்றி. சவுண்ட் சர்வீஸ் செய்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பொன்மணி அண்ணா.